டைம் ட்ராவல் பண்ணி 2005க்கு போனோம் அப்படின்னா நீங்கள் மம்முட்டி சாருக்கு ஒரு கதை நரேட் பண்ணியிருக்கீங்க. பட் அப்போ அது டேக் ஆஃப் ஆகலை. பட் இந்த ஷூட்டிங் பண்ணும்போது அந்த கதையை சார் ஞாபகம் வச்சிருந்து உங்ககிட்ட அந்த கதை பற்றியும் அது என்னாச்சுன்றதை பற்றியும் பேசினதா சொன்னீங்க. என்ன காலகட்டம், என்ன மைண்ட் செட்டில் இது இந்த கதைக்கு மம்முட்டி சார் சரியா இருப்பாருன்னு அந்த கதைக்கு உங்களுக்கு தோணுச்சு? 2005 ஆமா, இப்போ 2005ல இருக்கோம் சார். இல்ல, ஸோ மின்னலே காக்கக்காக அப்புறம் வேட்டையாடு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஒரு தைரியம் வந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம we can take it to anybody. நம்ம எழுதுனதை ஒரு யார்கிட்ட வேணா நம்ம கொண்டு போகலாம். இப்போ மின்னலே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்மாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த டைமில் சூர்யாட்டையும் ஒரு 2 பேட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாதவன் அப்பாஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகுறாங்க இல்லையா. பட் மாதவன் வந்து அலைப்பாய்தைக்கு அப்புறம் உள்ள வராரு. நான் சொல்றது வந்து ஒரு ஸ்டார் ஸ்டேச்சர் உள்ள ஒரு ஆர்டிஸ்டா இல்லாம ஒரே ஒரு படம் நடிச்ச ஒரு ஹீரோட்ட நான் போய் சொல்லி அதை ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அப்பாஸ் உள்ள வந்து ஹாரிஸ் நாங்களும் அந்த படம் பண்ணோம். பட் அந்த டைம்ல இருக்கிற மேபி விஜய் வாஸ் அ பிகர் ஸ்டார் அட் த டைம், அட் தட் பாயிண்ட். அந்த மாதிரி யார்ட்டையுமே எனக்கு சொல்றதுக்கு ஐயோ இது அவங்க நம்ம அப்ரோச் பண்ண முடியாது அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்போம்ல. இப்போ வேட்டையாடு பண்ணும்போதும் வேட்டையாடுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு நல்லாவே ஒரு தைரியம் வந்துருச்சு. நம்ம யார்கிட்ட வேணா நம்ம எழுதுற மெட்டீரியல் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல தான் இதை வந்து மம்முட்டி சார்கிட்ட நான் ஏன்னா அந்த கதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்டரை கேட்டுச்சு ஆக்சுவலா. ஒரு போலீஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு த்ரில்லர் அப்படின்ற ஜோன் தான் அந்த கதையும் இருந்துச்சு. வேட்டையாடுக்கு அப்புறம் நீங்க ஆமா அரௌண்ட் த சேம் டைம் வேட்டையாடு எழுதுற டைம்லயே இதை நான் நரேட் பண்ணிருக்கேன் சார். ஓகே ஓகே. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா நான் அந்த மீட்டிங் மறக்கவே இல்லை. ஆனா அவர் அந்த கதையை மறக்கல. அவர் அந்த கதையை என்கிட்ட அப்படியே நரேட் பண்ணார். திருப்பி இப்போ மீட் பண்ணும்போது இந்த கதையை சொல்லும் போது அப்போ நீ வந்த அதுக்கப்புறம் நீ காணாம போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொல்ல சார் இந்த கதை நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை, ஐ நெவர் ஃபர்கெட் அப்படின்னாரு. ஸோ அந்த கதை இன்னும் என்கிட்ட இருக்கு, இன்னைக்கு பண்ணா கூட அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு சும்மா இப்போ சொல்றேன் உங்கள்கிட்ட. 100%.